ஆனா எந்தூர்ல இருந்து வாரீங்கண்ணே? நாங்க பனையூர்ல இருந்து வாரீங்க. நம்ம எட்டயபுரம் சந்தையில 2 கிட்டா முரட்டுக்கிடா நீங்க தான் வாங்கிட்டு போறீங்க போலுங்கண்ணே. பெரிய கிடா இதானே சந்தையில பெரிய கிடா. பல்லு எப்படிண்ணே? பல்லு 4 பல்லு இருக்குங்க. பல்லு 4 பல்லு. என்ன விலை சொன்னாலும் முடிச்சு வாங்கிட்டு போறீங்கண்ணே? நாங்க 35 ரூபா சொன்னாங்க, 28 ரூபாய்க்கு முடிக்கிறோம். ஒரு கிடா 28 ரூபா கரையத்துல வாங்கிட்டு போறீங்க. எதுக்காண்டி என்ன தேவைக்காக வாங்கிட்டு போறீங்கண்ணே? கல்யாண வீட்டுக்கு. ஃபங்க்ஷனுக்காக வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? சந்தைக்கு எத்தனை மணி காலைல வந்தீங்கண்ணே? நாங்க காலைல ஒரு 5:30 வந்தீங்க. எப்படி கிடா வாங்க நினைச்சு வந்தீங்க? இதே மாதிரி தான் வாங்க நினைச்சு வாங்கி. அதே மாதிரி வாங்கியாச்சுண்ணே. இந்த கிடா தான் அமைஞ்சு பார்த்தோன்னு இது வாங்கிட்டீங்க, வேற எந்த கிடா பாக்கல? கூட ஒரு கடையை பார்த்தோம், பிடிக்கல, இதை வாங்கியாச்சு. உயிரோட எவ்வளவு இருக்குது? உயிரோட இட 65 கிலோ குறையும். 65 கிலோ ஒரு கிடாவை 65 கிலோ. சரி, ஓகே. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? 2 குறால் வாங்கிட்டு போறீங்க. பல் போட்டதா பல் போடாதா? ஒண்ணு பல் போட்டது, 2 வரல, ஒண்ணு பல் போடல. பல் போடல. எவ்வளவு விலை சொன்னா முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 30 ரூபா சொன்னாங்க. எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? 22 ரூபாய்க்கு முடிச்சு. பார்த்தன எவ்வளவு மதிச்சிய? 24 ரூபாய்க்கு மதிக்கேன். 24 ரூபாய்க்கு மதிச்சிய. 22 ரூபாய்க்கு வாங்கிருக்கு. 22 ரூபாய்க்கு வாங்கிட்டு போறீங்க. எங்க போதீங்க? சிவாசி சந்தை இருக்கு இந்த வாரம். சந்தை இந்த வாரம் சூடுதான். விலை இருக்கா கம்மியா இருக்கா? விலை கூட இருக்கு. கூட தான் இருக்குண்ணே. சரி, ஓகே. வணக்கம். மொத்தம் 3 உருப்படி வாங்கிருக்கீங்களா? 2 கிடா மாதிரி ஒரு ஆடு, ஒரு குறால் வாங்கிருக்கீங்க. இந்த மாதிரி சொல்லுங்க, மாதிரி எவ்வளவு வாங்கிட்டு போறீங்க? இது மாதிரி 2 7.5 அப்படின்னா 15 ரூபா கரையத்துல வாங்கிட்டு போறீங்க. எத்தனை மாசம் வளர்க்கலாம் பிளான்ல வாங்கிட்டு போறீங்க? ஒரு 4 மாசம் வளர்த்தா 4 மாசம் வளர்க்கலாம் பிளான்ல வாங்கிட்டு போறீங்க. சரி, ரைட்டு. என்ன கைத்தன்னு கொடுப்பீங்க? இது சின்னப்பட்டு இந்த மாதிரி தான் கொடுத்துட்டீங்கன்னா இப்படி கொடுத்தா வாங்கி வளர்க்கணுமா? அதோட சின்ன குட்டி வாங்கி வளர்க்கலாம், பெரிய குட்டி வாங்கி வளர்க்கலாம். மூக்குச்சலி வரும், தடுப்பு வரும், காய்ச்சல் வரும். இதான் நல்லா இருக்கும். 4 பல்லு. சரி. இது 4 பல்லா? ஆமா. 4 எத்தனை மாசம் இருக்கும்? கொட்டியாடு எத்தனை மாசம் இருக்கும்? என்ன ஒரு 3 மாசம் சென்னையா இருக்கும். 3 மாசம் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? இளஞ்சனையா இருக்கும். சரி, அது எவ்வளவு வாங்கிருக்கீங்க? அது 10,500. 10,500. வணக்கம். 2 குட்டி ஆடு அப்படிதானயா? ஆமா, 2 குட்டியா. 2 மாதிரி என்ன மாதிரிங்கயா? ஒன்னு பொட்டை மாதிரி, ஒன்னு கிடா மாதிரி. ஒரு பொம்மரி, ஒரு கிடா மாதிரி. நல்ல ஒரிஜினல் கொடியாடுங்கயா? சரி, ஆடு பல்லு எப்படிங்கயா? பல்லு கொஞ்சம் 2 ஈத்து வச்சுக்கலாம். 2 ஈத்து வச்சுக்கலாம். அதுக்கு மேல நம்ம வைக்க முடியாது. சரி, எவ்வளவு விலை சொன்னாங்க? விலை 26 சொன்னாங்க. 26,000 சொன்னாங்க. பார்த்த நீ எவ்வளவு மதிச்சிய? நான் மதிச்ச 18 ரூபாய்க்கு மதிச்சேன். 18,000க்கு மதிச்சிய. 20 ரூபான்னு வாங்கிருக்கேன். 20 ரூபான்னு வாங்கிருக்கீங்க. குட்டிய மதிப்பு ஆடு என்ன மதிப்பீங்க? ஆடு குட்டி 4 ரூபா, 9 ரூபா தான். என்ன 9 ரூபா, ஆடு 11 ரூபா. 11 ரூபா கரையத்துல உழுது அப்படிதானே? சரி. வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? வீட்டுல ஒரு 2 கிடா குட்டி. 2 கிடா குட்டி. கொடியால வளர்த்தா லாபம் இருக்கா லாபம் இல்லீங்களா? வளர்த்தா லாபம் இருக்கு. வளர்த்தா லாபம் இருக்குன்னா நஷ்டமும் வராது. நஷ்டம் வராது. ஆடு வளர்க்கறதுல ஒண்ணு நஷ்டம் வராது. நஷ்டம்லாம் வராது. எந்த ஊர் உங்களுக்கு? எங்களுக்கு விளாத்திக்குளம். சரி, நன்றி. சரிங்க, நன்றிங்க. செம்பரு குட்டி வாங்கிட்டு போறீங்க. பால் நிறமான குட்டி அப்படிதானே? இது பொட்டு கிடையாது, நாட்டுக்குட்டி. நாட்டுக்குட்டி. எத்தனை மாசம் குட்டியா இருக்குங்கயா? இது ஒரு மாச குட்டி இருக்கு. 1 மாச குட்டியா இருக்கு. கிடாமரியா பொம்மரியா? பொம்மரி. எல்லாரும் கிட்டாமரி விரும்பா, நீங்க பொம்மரி பொம்மரி என்ன காரணம்? ஆட்டோட மேயத்தான். ஆடு வச்சிருக்கீங்களோ? என்ன ஆடு வச்சிருக்கீங்க? வெள்ளாடு வச்சிருக்கீங்க. வெள்ளாடு செம்மறி மேயுமா? செம்மறாடு வெள்ளாடு ஒண்ணு கரைச்சி போட்டுருச்சு. சரி. அதுல ஒரு வெள்ளாட்டுல குடிக்க விட்டாங்க, குடிச்சது. அந்த மட்டும் வாங்கிட்டேன். அதுக்காண்டி பார்த்தா வாங்கிட்டு போறீங்க. கரைச்சி போட்டோம்னா அதுல பால் இருக்கோ? ஆமா, பால் நிறைய இருக்கு. பால் நிறைய இருக்கு. சரி, எவ்வளவு விலை சொன்னாங்க? இது 2 ரூபா சொன்னாங்க. 1300 வாங்க. 1300 வாங்கிட்டு போறீங்க. எந்த ஊர் போதீங்க? ஆவணத்தம். கோயில்பட்டி பக்கம் ஆவணத்தம் போது. நன்றிங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும்ண்ணே. சூப்பர் ஆடு என்னண்ணே? நல்ல ரெட்டை குறுக்கு ஆடு, 2 குட்டி ஆடு. 2 மாதிரி என்ன மாதிரிண்ணே? கிடா மாதிரி ஒண்ணு, பொன் மாதிரி. கிடா மாதிரி ஒரு பொம்மரி ஒண்ணுண்ணே. ஆடு பல்லு எப்படி என்ன? பல்லு 6 பல்லுண்ணே. பல்லு 6 பல்லு. இது ஒரிஜினல் கொடியாரா கொஞ்சம் கிராஸ் தானே? கொஞ்சம் கிராஸ் தானே. கொஞ்சம் கிராஸ். கண்ணில கொஞ்சம் கிராஸா இருக்கு அப்படிதானே? சரி, ஓகே. எவ்வளவு விலை சொன்னாங்கண்ணே? விலை 20 ரூபா சொன்னாங்க. 20,000 சொன்னாங்க. 15 ரூபான்னு வாங்கிட்டு. 15. நீங்க பார்த்தோன்னா எவ்வளவு மதிச்சீனே? நான் பார்த்து 13 ரூபாய்க்கு தானே. 13 ரூபாய்க்கு தான் மதிச்சிய. கூட 2000 கொடுத்தா வாங்கிட்டு போறீங்க என்னன்னா? முதல்ல எடுத்துடலாமா? எடுத்துடலாம். வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? வீட்டுல ஒரு 20 உருப்படி இருக்கு. 20 உருப்படி இருக்கு. ஃபுல்லா கொடியாடு வச்சிருக்கீங்களா? இத்தனை கிடாலாம் நம்மகிட்ட இருக்கா? காக்கடாய் இருக்கு. காக்கடாய் எல்லாம் இருக்கு. பெரிய கிடா வச்சிருக்கீங்க. சரி, இந்த ஆடு வாங்கிட்டு போறா நமக்கு என்னென்ன பிரயோஜனம் சொல்லுங்க. பிரயோஜனம் என்ன? கஷ்டம் இல்லாம பாத்துக்கலாம். கட்டெல்லாம் பாத்துக்கலாம். அவசரத்துக்கு ரூபா உடனே. எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் அந்த ஆடை? ஆடு ஒரு 7-8 வருஷம். 7-8 பல்ல நல்லா இருக்கா? பிரச்சனை இல்லைண்ணே. சரி. கொடியாடு வந்து நான் வரேண்ணே. மத்த ஆடை விட கொடியாடு நல்லா இருக்கும். கொடியாடு தான் நல்லா இருக்கும். சந்தையில என்ன குட்டி வரது எப்படி இருக்கு? ஆடு வரது இந்த வாட்டி கொஞ்சம் கம்மியா தெரியும். தாயாடுகள் கம்மியா தான் வந்துருக்கு. குட்டி தான் அதிகம் வந்துருக்கும். சரிண்ணே. சரி.
நல்ல ரெட்டை குறுக்கு ஆடு வாங்கிட்டு போறீங்க நீங்க? ஆடு எத்தனை மாசம் சனையா இருக்கீங்க? இது 4 மாசம் இருக்கும். 4 மாசம் செனை இருக்கும். ஆடு பல்லு எப்படி என்ன ஆகுதுங்க? பல்லு நல்லா இருக்கியா? பல்லு எல்லாம் நல்லா இருக்குண்ணே. ஜம்முன் இருக்கு. 3 குட்டி ஆடா 2 குட்டி ஆடாங்கயா? 2 குட்டி ஆடு. 2 குட்டி ஆடுதான். எவ்வளவு விலை சொன்னாங்கயா? அவங்க 18 ரூபா சொன்னாங்க. 18,000 விலை சொன்னாங்க. நீங்க பார்த்தது எவ்வளவு மதிச்சியா? 15,500 வாங்கிருக்கோம். 15,500 முடிச்சு வாங்கிட்டு போறீங்க. வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க நீங்க? வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? ஒரு 10 ஆடு 12 ஆடு. 12 ஆடு இருக்கு. இதுக்கு கிடா இருக்கா நம்மட்ட? கிடா இருக்கு, பெரிய கிடா. பெரிய கிடா இருக்குண்ணே. சரி பரவாயில்ல. நீங்க ஆடு ஜம்முன் சூப்பர் ஆடு அமைஞ்சிட்டு பரம எப்படி ஆடு வாங்கணும் சொந்தலோ? ஆமா. ஒரு வயசு எத்தனை ஆகுதியா? எனக்கு 65 வயசு. 65 வயசுல நம்ம யார் கையில இது பண்ண விட நம்மளே உழைச்சு சாப்பிடணும் இடத்துல வாங்கிட்டு போறீங்கன்னா? ஆமா. சரி ஓகே நன்றி நன்றி. எட்டே போற சந்தையில சூப்பர் ஆடு என்னண்ணே, அருமையான ஆடு புளியம்பூர் ஆடு வாங்கிட்டு போறீங்க. ஆடை பச்சு ஆடு பல்லு எப்படி என்ன? ஆடு 2 பல்லு. ஆடு 2 பல்லு. எத்தனை மாசம் சனையா இருக்கும் ஆடு? ஒரு ஆளு இது 4 மாசம் சனை இருக்கும். 4 மாசம் சனையா இருக்கும். இது வந்து ஒரு இளஞ்சனையா இருக்கும். இளஞ்சனை 1 மாசம் சனையா இருக்கும். ஆமா. ஓகே ஓகே ஓகே. எவ்வளவு விலை சொன்னாங்கண்ணே? சொன்னது வந்து நம்ம தான் கொடுத்துருக்கோம். நீங்க தான் கொடுத்துருக்கோம். ஓ எவ்வளவு சொன்னீங்க? 25 ரூபா சொன்னோம். சரி ஃபைனல் எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? 22 ரூபா. 22 ரூபா. எவ்வளவு எதிர்பார்த்து கொண்டு வந்தீங்க? நாங்க ஒரு 23 24 வரும்னு நினைச்சோம். சரி. ஆமா. ஆடு நல்ல பெருவெட்டு ஆடு இல்ல. பெருவெட்டு ஆடு. ஆடு எப்படி ஆடுனா இன்னும் ஈத்திலாம் ஆடு ரெட்டை குறுக்கு ஜம்முன்னு வந்துரும். சரி நீங்க எந்த ஊர்ண்ணே? நம்மளுக்கு கடம்பூர் பக்கம் சூழிங்க. சம்சாரியா நீங்க வியாபாரியா? நம்ம வந்து வியாபாரி தானே. சரி இந்த குட்டி எவ்வளவு கொடுத்துருக்கியா? அது 13,000 கொடுத்துருக்கியா? அப்படிதானே? கிடாய் அது. கிடாய். ஓகே ஓகே நன்றிண்ணே. அண்ணா வணக்கண்ணே. சொல்லுங்க. சூப்பர் கிடா, ஒரிஜினல் கொடியாடு கிடா வாங்கிட்டு போறீங்க. ஆமாண்ணே. கிடா பத்தி சொல்லுங்க. கிடா பல்லு எப்படி? 1 வருஷம் கூட ஆகல. நல்ல ஜம்முன்னு நல்ல தோரணையான கிட்டாதான். ஆமா. சரி எவ்வளவு விலை சொன்னாங்கண்ணே? அவங்க 23,000 சொன்னாங்க. 23,000 சொன்னாங்க. முடிச்ச விலை எவ்வளவுண்ணே? 15. கேட்ட விலை எவ்வளவு? ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்ட வேலை முதல்ல 13 14 கேட்டேன். 15 ரூபான்னு பிடிச்சிட்டேன். 15 ரூபான்னு பிடிச்சி வாங்கிட்டு போறீங்க. எந்த ஊர் போதுண்ணே? சிவகாசி. வணக்கம்ண்ணே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆளை பார்க்கவே முடியல. ஆமாண்ணே. சரி நீங்க 3 கிட்டா கண்ணி கிடா வாங்கிட்டு போறீங்களோ? ஆமாண்ணே 3 கண்ணி. சரியான கிடா வாங்கிட்டு போறீங்கண்ணே. ஆமாண்ணே. கிடா பல்லு எப்படி என்ன ஆகுதுண்ணே? இது 2 பல்லுண்ணே. 2 பல்லு கிட்டா. இது 2 பல்லு. அது பல் போடலாம். அது பல்லாம் போடல. 2 பல்லு கிட்டா. எவ்வளவு விலை சொன்னா விலை முடிச்சு வாங்கிட்டு போறீங்கண்ணே? இது 30,000 சொன்னாங்கண்ணே. 30,000 சொன்னாங்க. முடிச்ச விலை எவ்வளவுண்ணே? ஆமா 22,500 ரூபா. 22,500 முடிச்சு வாங்கிட்டு போறீங்கண்ணே. ஆமாண்ணே. ஆமா. எப்படி தோரணையா இருக்குண்ணே? ஆமாண்ணே. சந்தை எப்படி இருக்கு இந்த வாரம்? இந்த வாரம் ரொம்ப சம்பளம் தானே. கொஞ்சம் கிட்டா வரத்து என்ன இருக்கு? கிடா வரத்து நிறைய தான் வந்துச்சு. நிறைய தான் வந்தது. என்ன விலைவாசி கொஞ்சம் அதிகம். 25 ரூபாய்க்கு கீழே கொஞ்சம் கொடுக்க மாட்டேன்னாரு. தெரிஞ்சாலுமே வேணும்னு சொல்லி கேட்கவும் 21 காட்டி 22 ரூபா கூட உள்ள ஆளு 22,500 முடிச்சு வாங்கி கொடுத்துருக்காங்கண்ணே. ஆமாண்ணே. எந்த போதுண்ணே? இது நம்ம சரவணாபுரம் போதுண்ணே. சரவணாபுரம் சங்கரவேல் போகுது. ஆமா நம்ம கழுகுமலை பக்கம் போகுது. சரி ஓகே ஓகே நன்றி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. சூப்பர் குட்டி. வளர்ப்புக்கு ஏத்த அளவுல குட்டி வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? இல்ல எவ்வளவு எத்தனை மாசம் குட்டியா இருக்குண்ணே? இது 6 மாசம் குட்டி. 6 மாசம் குட்டி, 3 மாசம் 4 மாசம் அந்த மாதிரி குட்டி வாங்கிட்டு போறீங்க. எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே? நம்ம வந்து திருமங்கலம் பக்கத்துல சவுடார்பட்டி வளையவெட்டி. ஓகே. இதெல்லாம் வளர்ப்பு வாங்கிட்டு போறீங்க? வளர்ப்புக்கு எத்தனை மாசம் வளர்க்கலாம்? என்ன பிளான்ல வாங்கிட்டு போறீங்கண்ணே? ஒரு 6 மாசம். 6 மாசம் வரைக்கும் வளர்க்கலாங்கிற பிளான்ல வாங்கிட்டு போறீங்க. அவரேஜ் என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? இது 40 ரூபாய்க்கு. 40 ரூபா. 7 குட்டி. 7 குட்டி 40 ரூபாய்க்கு வாங்கிட்டு போறீங்க. எதனால அங்க இருந்து இங்க வந்து வாங்குறீங்க? என்ன காரணம்? அங்கிட்டு உள்காட்டி குட்டி கொஞ்சம் சுமாரா இருக்கு. சுமாரா இருக்கு. குட்டி நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி வாங்கி வளர்த்துருக்கீங்களா? ஆமா. நல்லா வளருதானே? நல்லா இருக்கு. கிளைமேட் தாங்குதா? நல்லா இருக்கு. என்ன தீவனம் குடிப்ப? கை தீவனம் சும்மா காட்டுல இருக்கிற காட்டுல இருக்கதான். வீட்டுல என்ன தீவனம் ஒண்ணு கொடுக்க முடியல? வீட்டுல நான் புண்ணாக்கு தவிடுதேன். இந்த மாதிரி கொடுப்பீங்க நானே. சரி ஓகே ஓகே நன்றி. வணக்கம். நல்ல ரெட்டை ஒரு ஆடு செம்ம ஆடு வச்சிருக்கீங்க. ஆமா. நல்ல முரட்டுத்தனமான ஆடு தான் உங்களுக்கு. சரி ஆடு பல்லு எப்படி என்ன ஆகுது? நம்ம இருக்கு. ஆடு 16,000 ரூபா சொல்லிருக்கேன். 16,000 ரூபா சொல்றீங்க. எத்தனை மாசம் சனையா இருக்கீங்க ஆடு? 3 மாசம் சனையா இருக்கு. 3 மாசம் கன்ஃபார்ம் சனையா? கேரண்டி சனை தான். எவ்வளவு விலை சொல்லுவீங்க? 13 கேட்டு இருக்கு. 13,000 கேட்காங்க. எவ்வளவு ஃபைனல் விடுவீங்க? 5 விட்டுருவேன். 15 விட்டு 5 கிலோ விட முடியா? 16 விட விட்டுருவேன். இந்த ஒண்ணு தான் 1 கிலோ வித்தாச்சு. எல்லாம் கொடுத்தாச்சு. இந்த ஒண்ணு தான் நிக்கு. சரி சரி சரி. நம்ம எந்த வியாபாரி? விருதுநகர் வியாபாரி. அங்கிருந்து வரீங்க? ஆமா அங்க இருந்து வரேன். சரிங்க. நன்றி. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கங்கய்யா. சரி. 2 ரெட்டை குறுக்கான ஆடு அப்படிதானே? ஆமா. எத்தனை மாசம் சனையா இருக்கும்? சேனை 3 மாசம் சேனை. 3 மாசம் சனை. எவ்வளவு விலை சொல்லியா? வேலை 15 ரூபா தான் சொன்னேன். எவ்வளவு நான் ஃபைனல் விடலாம்? 14 ரூபா கொடுக்கலாம். எவ்வளவு வரை கேள்வி இருக்கீங்க? 12 ரூபாய் கேக்குறாங்க. 12 ரூபாய் கேட்காங்க. எவ்வளவுனா ஃபைனல் விட? 14 விட்டு. சந்தை எப்படி இந்த வாரம்? சந்தை பரவாயில்ல. பரவாயில்லையா? பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. ஒரிஜினல் கொடியாடு. 2 புளியம்பூர் அப்படிதானே? 2 புளியம்பூர். பல்லு எப்படி என்ன ஆகுதுண்ணே? பல்லு 6 பல்லு. பல்லு 6 பல்லு. ஆனா ஒரிஜினல் ஆடு, தரமான ஆடு. எத்தனை மாசம் சனையா இருக்குண்ணே? 1 3 மாசம் 1 2 மாசம் இருக்கும். 2 மாசம் சனையா இருக்கு. 2 ஆவரேஜ் என்ன விலை சொல்லுதுண்ணே? 47 ரூபா சொல்லுவோம்ண்ணே. 47 ரூபா சொல்றீங்க. இதுவரை கேள்வி இருக்குண்ணே? 40 ரூபாய் கேட்டாங்க. 40 ரூபாய்க்கு வரை கேட்காங்க. எவ்வளவு ஃபைனல் விடுவீங்கண்ணே? மேல இருந்து வந்தா விட்டுற வேண்டியா? 45னா அதுக்கு கிலோனா விட மாட்டீங்கண்ணே. என்ன விட மாட்டேன். ஆடு ஜம்முட்டு இருக்குண்ணா. கொடியாடுனா ஒரிஜினல். இதான் கொடியாடுனா இதான் ஒரிஜினல் கொடியாடுண்ணே. ஆமா. சந்தையில டாப்பான ஆடு இதான் உங்களுக்கு. டாப்பான ஆடு தான். டாப்பான. நம்ம எந்த வியாபாரி?
எங்களுக்கு வண்டானம்ண்ணே. சரி நாங்க வந்து ஆடு வாங்கிடலாம். வாங்கிக்கலாம். ஓகே ஓகே, நன்றி நன்றி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமையா. நல்லா இருக்கீங்க. மொத்தம் எத்தனை உருப்படி வாங்கிருக்கீங்க? மொத்தம் 10 உருப்படி வாங்கிருக்கீங்க. 10 உருப்படி வாங்கிருக்கீங்க அப்படிதானே? ஆமாயா. எல்லாமே பல்லு எப்படி என்ன ஆகுதுங்க? பல்லு எல்லாம் கடைச்சி வந்தது 6 பல்லு. பழதங்க எல்லாம் எல்லாமே கலந்து இருக்கு. எத்தனை மாசம் சனையா இருக்குங்க? எல்லாமே எல்லாமே 3 மாசம் தானா? 3 மாசம் சனை. இந்த ஒரு ஆடு மட்டும் குட்டியோட இருக்கும்? 2 ஆடு. 2 ஆடு மட்டும். இது ஆடு 3 குட்டி ஆடா 2 குட்டி ஆடா? அதான் தெரியல. 2 குட்டி ஆடு. சரி ரைட்டு. ஆவரேஜ் எவ்வளவு விலைக்கு வாங்கிருக்கீங்க? மொத்தம் 1,10,000 ரூபாய்க்கு. 1,10,000 வாங்கிருக்கீங்க. புதுசா ஆடு வளர்க்க போறீங்களா? முன்னே ஆடு வளர்க்கீங்க? ஏற்கனவே ஆடு வளர்த்து. ரெண்டா மறுபடியும் புதுசா ஆடு வாங்கிருக்கீங்க? வீடு ஆடு இருக்கா இல்லையா? வீட்டுல ஆடு இருக்கு. மறுபடியும் ஆடு வாங்க நினைச்சு வாங்கிருப்போம். ஏன்னா இப்ப விலை கொஞ்சம் குறைவா இருக்குண்ணே. ஆமா, விலை குறைவா இருக்குன்னா அதை வாங்கிட்டு போறீங்க. சரி 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 சரி. உங்க வயசு எத்தனை ஆகுதியா? எனக்கு வயசு 65. 65 வயசுல ஆடு மேய்க்க போறீங்க. ஆடு நல்லா வரப்பானும். 65 வயசுல எல்லாரும் வீட்டுல இருந்து சாப்பிடக்கூடிய ஆளு நீங்க. நம்ம ஆளுக்கு அந்த நோய் நொடி இல்லாம நடக்க நோய் நொடி. எத்தனை கிலோமீட்டர் நடப்பீங்க? நான் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10 மைலுக்கு மேல 10 மைலுக்கு மேல நடப்பீங்கன்னா எல்லாம் தரமான ஆடை தான் தெளிச்சுதான் வாங்கிட்டு போறீங்க. ஆமா. சரி, நன்றி 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 நன்றி.